ஹாய், என் பேரு வினோத். உன் பேரு? ஓ, தனுஷா. நைஸ் நேம். எனக்கு உன்கிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும். கேட்டுக்கவா? ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும்ன்றதை எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டு மஸ்தா இருக்கணும்ன்றத உடைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிருக்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒல்லியா இருந்தாலும் கில்லிமான்னு. இப்போ நான் இங்க வெறும் ஆக்டரா தான் இருக்கேன். ஆனா அங்க நீ கேமரா முன்னாடி ஆக்டும் பண்ற, கேமரா பின்னாடி ஆக்ஷன் கட்டும் சொல்ற. உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா? எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன். சூப்பர் சார். தோ இவன்லாம் ஹீரோ வேண்டா ஐயோ அப்படின்னு இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்க கலாச்சிட்டு போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு நிறைய கனவு இருக்கு. ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற. அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த டைம்ல நான் நேஷனல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம்.